Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி சூப்பரான டேஸ்டான கத்திரிக்காய் வறுவல் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இது எப்படி ஈஸியா சிம்பிளா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இங்க அடுப்புல பேன்ல ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்துடலாம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. இதை சும்மா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணா போதும், ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இங்கே அடுப்பில் பேனில் நான் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த கத்திரிக்காய் வறுவல் சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு ஒரு 7-8 பூண்டை தோலை உரிச்சிட்டு நம்ம இடித்து இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இடித்து போட்டால் தான் அதோட வாசனையும் அதோட சத்தும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதில் போட்டுடலாம். கத்திரிக்காய்னா உங்கள்கிட்ட எந்த கத்திரிக்காய் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு இப்போ நம்ம இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம். நான் கத்திரிக்காய் கட் பண்ணி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்க வதக்க அந்த கத்திரிக்காயோட கலரும் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம இந்த டைம்ல மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போதும். இப்போ இதையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே இதை நல்லா வதக்கிடுவோம். தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க, இது ட்ரையாக தான் இருக்கும். அதே நல்லா குறைஞ்சி வரும் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் பாருங்க, அந்த மசாலாவை இதில் கொட்டிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த கத்திரிக்காய் வறுவல் பண்ணிடலாம். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. கத்திரிக்காவை நம்ம அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கணும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.